வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது நாட்டின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் CMS-03. ராணுவ பயன்பாட்டிற்கான CMS-03 செயற்கைக்கோளானது ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஏவப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாண்டிகராஜன். முழு விவரங்கள். ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து LVM-3 ராக்கெட் அதனுடைய திட்டமிட்ட பாதையில் சரியாக சென்று கொண்டிருக்கிறது. வெற்றிகரமாக அந்த ஏவுதல் நிகழ்வு என்பது நடந்திருக்கிறது. தற்பொழுது CMS-3 செயற்கைக்கோளை சுமந்து கொண்டு அதனுடைய பயணம் என்பது ஒவ்வொரு கட்டமாக வெளிப்பட்டிருக்கிறது. இன்னும் 5 நிமிடங்களுக்குள்ளாக அதனுடைய இலக்கை அடைந்துவிடும். புவியினுடைய அந்த உள்வட்ட பாதைக்கு நிறுத்த திட்டமிட்டப்பட்டிருந்த செயற்கைக்கோளை நிலைநிறுத்துவதற்கான அந்த இடத்தை நோக்கி தற்போது LVM-3 ராக்கெட் அதனுடைய பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது. இந்த செயற்கைக்கோள் ஏவுதலை பொறுத்த வரைக்கும் 4410 கிலோ இதுவரைக்கும் இந்தியாவிலிருந்து விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கக்கூடிய செயற்கைக்கோள்களிலேயே அதிக அளவு எடை உள்ள ஒரு செயற்கைக்கோளாக அந்த செயற்கைக்கோள் பார்க்கப்படுகிறது. இந்த CMS-3 பொறுத்தவரைக்கும் ஒரு தகவல் தொடர்பு மற்றும் கடல்சார் பாதுகாப்பு ஆகியவற்றை உறுதி செய்யும் விதமாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோளாக பார்க்கப்படுகிறது. இஸ்ரோ சார்பில் இதுவரைக்கும் இல்லாத வகையிலே அதிக அளவில் எடை கொண்ட ஒரு செயற்கைக்கோளாக அதிநவீன பேண்ட்வித் மல்டிபிள் பேண்ட்வித் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோளாக உருவாக்கப்பட்டிருந்தது. இந்த LVM-3 ராக்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதனுடைய திட்டமிட்ட இலக்கை நோக்கி வெற்றிகரமாக பயணத்தை மேற்கொண்டிருக்கிறது. இந்த செயற்கைக்கோளினுடைய பயன்களை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கும்பொழுது CMS-3 அதனுடைய முக்கிய பயன்கள் என்னென்ன என்று பார்க்கும் பொழுது தொலைத்தொடர்பு சேவைகள் என்று சொல்லப்படுகிறது. டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ் நாட்டினுடைய மொபைல் தொலைபேசி மற்றும் இன்டர்நெட் இணைப்புகளை மேம்படுத்துவதற்காக பயன்படக்கூடிய ஒரு செயற்கைக்கோளாக இருக்கும். தொலைதூரம் மற்றும் மலையிருப்பு பகுதிகளில் அடர்ந்த காடு பகுதிகளில் சிக்னல் கிடைக்கக்கூடிய வகையினுடைய தேவை இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மிகவும் மலைப்பாங்கான இடங்கள் அந்த அடர்ந்த காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களில் இணைக்கக்கூடிய வகையில் என்னுடைய தொலைத்தொடர்பு மூலமாக சிக்னல் கிடைக்கும் அளவிற்கு இந்த செயற்கைக்கோள் வலுவானதாக இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. டிஜிட்டல் இந்தியா திட்டத்தின் கிராமப்புற இணைப்பு நோக்கத்தை வலுப்படுத்தும் விதமாக இந்த செயற்கைக்கோள் தகவல் தொடர்புக்கான அந்த வசதியை ஏற்படுத்திக் கொடுக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. தொலைக்காட்சி மற்றும் ஒளிபரப்பு ஆகியவற்றை பொறுத்த வரைக்கும் தொலைக்காட்சி சேனல்கள் மற்றும் கல்வி தகவல் ஒளிபரப்பு என அனைத்துக்குமான நிலையான சிக்னலை வழங்கக்கூடிய ஒரு மல்டிபிள் டிரான்ஸ்மிட்டர் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோளாக இருக்கணும் சொல்லப்பட்டிருக்கிறது. வெறும் DTH டைரக்ட் டு ஹோம் சேவைகளுக்கான கூடுதல் பரப்பளவு டிரான்ஸ்பாண்டர் கெப்பாசிட்டி என்று சொல்லக்கூடிய அந்த தொழில்நுட்பம் இதில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சிக்னல் கிடைக்கக்கூடிய பகுதியே இல்லை என்கின்ற சொல்லக்கூடிய அளவிற்கு அடர்ந்த காடுகள் கடற்பரப்புகள் மலைப்பகுதிகளில் தகவல் தொலைத்தொடர்பு மற்றும் இந்த டைரக்ட் டு ஹோம் DTH உள்ளிட்டவர்களுக்கான சிக்னல் எல்லாம் கொடுக்கக்கூடிய அளவிற்கு அந்த செயற்கைக்கோள் இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அவசர நிலை தகவல் ஒளிபரப்பு என்று சொல்லப்படக்கூடிய எமர்ஜென்சி பிராட்காஸ்ட் செயல்பாடுகளுக்கும் இந்த செயற்கைக்கோளை பயன்படுத்த முடியும் என சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் கடல்சார் தகவல் தொழில்நுட்பம் என்று சொல்லக்கூடிய மேரிடைம் கம்யூனிகேஷன் என்று சொல்வார்கள். இந்திய பெருங்கடல் பகுதியில் உள்ள கப்பல்கள் கடற்படை மீனவர்கள் ஆகியோருக்கு பாதுகாப்பான மற்றும் தொடர்ச்சியான தொடர்பை வழங்குவதற்காகவும் இந்த செயற்கைக்கோள் பயனுள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இக்கட்டான சூழலில் ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் என்கின்ற பொழுது ஒரு புயல் காலங்களில் கூட கடலில் இருப்பவர்களை தொடர்பு கொள்வதற்கு அவர்களுக்கு இந்த செயற்கைக்கோள் வாழ்க்கையான தொலைபேசி வழங்குவதெல்லாம் சொல்லப்படும். அவர்கள் எளிதாக ரீச் செய்வதற்கு சிக்னல் மிகவும் ஸ்ட்ராங்காக இருக்கும் வகையில் இந்த செயற்கைக்கோள் வடிவமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்திய பெருங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய கப்பல்கள் கடற்படையில் இருக்கக்கூடிய வீரர்கள் கடற்படை சார்ந்த அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கும் மீனவர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான தொடர்ச்சியான தொடர்பை கண்டினியூ பேங்கிங் கொடுப்பது அளவுக்கான இதனுடைய செயல்பாடுகள் இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. கடல்சார் பாதுகாப்பு கடற்படை கண்காணிப்பு போன்ற பணிகளுக்கும் துணை புரியும் வகையிலும் இந்த செயற்கைக்கோள் என்பது வடிவமைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த CMS-3 பொறுத்த வரைக்கும் இருப்பதிலேயே இந்தியாவிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கைக்கோள் அதிக அளவு எடை கொண்ட ஒரு செயற்கைக்கோள் என்கின்ற ஒரு பெருமையோடு தற்போது அந்த இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. விமான போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு தொடர்பு என்று சொல்லப்படுகிறது. ஏவியேஷன் டிஃபென்ஸ் கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய இந்திய வானொலி மற்றும் பாதுகாப்பு துறைக்கு பாதுகாப்பான தகவல்களை பரிமாற்றம் வழங்குவதற்கான செக்யூர் கம்யூனிகேஷன் லிங்க் வழங்கக்கூடிய தொழில்நுட்பம் இந்த செயற்கைக்கோளில் இருக்கிறது. அந்த செயற்கைக்கோளும் தற்போது விண்ணில் செலுத்தப்பட இருக்கிறது. விமானங்கள் மற்றும் தரை நிலையங்களுக்கு இடையே நம்பகமான தொடர்பை உறுதி செய்வது, அதாவது தரையிலிருந்து விமானம் பறந்ததன் பிறகாக விமானத்திற்கும் கட்டுப்பாட்டு அறைக்கும் இடையேயான அந்த தொலைத்தொடர்பை உறுதிப்படுத்தும் விதமான தொழில்நுட்பங்களும் இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது சிறந்த சேவையை வழங்கக்கூடிய அளவிலே இந்த CMS-3 உருவாக்கப்பட்டிருக்கிறது எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் விமானங்கள் மற்றும் தரை நிலையங்களுக்கு இடையேயான நம்பகத்தன்மை மற்றும் தொடர்ச்சியான கண்டினியூவான இணைப்பு இருக்கும். பாதுகாப்பு தொடர்புகள் மற்றும் அதனுடைய என்கிரிப்டட் கம்யூனிகேஷன் மேற்கொள்வதற்கு, அதாவது பாதுகாப்பான மற்றும் உறுதியான தகவல்களை அதில் பரிமாறிக்கொள்ள முடியும். அதில் எந்த விதமான இன்டரப்ஷன் எதுவும் இருக்காது. குறுக்கீடு இல்லாத ஒரு தகவல் தொடர்பு வழங்கக்கூடிய அளவில் மல்டிபிள் பேண்ட் மூலமாக இது உருவாக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பேரிடர் மேலாண்மை காலங்களில் பயன்படுத்தக்கூடிய அளவில் புயல் வெள்ளம் நிலநடுக்கம் போன்ற பேரிடர் நேரங்களில் தொடர்பு தடையில்லாமல் செய்திகளை பரிமாறுவதற்கு கம்யூனிகேஷன் செய்வதற்கான அதில் உள்ள தொழில்நுட்பங்களை பயன்படுத்த முடியும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அவசர தகவல் ஒளிபரப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு மையங்களுக்கும் இணைப்பு வழங்க முடியும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எந்த விதமான
இடர்பாடுகள் இருக்கக்கூடிய சூழலிலும் புயல், மழை, வெள்ளம் போன்ற எச்சரிக்கையான அது போன்ற கடுமையான கால சூழலிலும் இதன் மூலமாக தகவல்களை பரிமாறிக்கொள்கிற அளவிலே இதனுடைய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. பொருளாதார வளர்ச்சி மற்றும் இணைப்பு என்று சொல்லக்கூடிய எக்கனாமிக் அண்ட் கனெக்டிவிட்டி குரோத், நாட்டினுடைய தகவல் தொழில்நுட்பம், வணிகம், கல்வி, மருத்துவம் போன்ற துறைகளையும் இணைப்பை வலுப்படுத்துவதற்கு பயன்படும் என சொல்லப்படுகிறது. அதாவது ஒற்றை செயற்கைக்கோள் மூலமாக தகவல் தொடர்பு, இந்தியாவுடைய கடல்வழி பாதுகாப்பு மற்றும் எல்லை கண்காணிப்பு உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. 2013ஆம் ஆண்டு GSAT-7 என்கின்ற ருக்மிணி என்று சொல்லக்கூடிய ஒரு சேட்டலைட் தான் இதற்கு முன்பு நம்மளுடைய தகவல் தொடர்பினுடைய ஒரு முக்கியமான செயற்கைக்கோளாக இருந்தது. அதனுடைய ஆயுட்காலம் முடியக்கூடிய சூழலில் தான் தற்போது 4410 கிலோ எடை கொண்டிருக்கக்கூடிய G7R என்கின்ற வகையிலான இந்த GSAT என்பதை நம்ம தற்போது அனுப்பி இருக்கிறோம். மேலும் கிராமப்புறங்களிலும் தரமான இணைய டிஜிட்டல் இந்தியா என்கின்ற திட்டத்தின் Mission Director here. LVM-3M5 launch vehicle has injected CMS-03 spacecraft to the intended orbit. Mission has been successfully accomplished. जी हाँ, अभी आपने सुना ये हर्षोल्लास का पल जब LVM-3M5 CMS-03 पूर्णतः सफल रहा है। CMS-03 उपग्रह को उद्दिष्ट कक्षा में स्थापित कर दिया गया है। Jubilant situation here in the Mission Control Center upon the success of the mission. Up next is the address by Chairman ISRO, Dr. V. Narayanan. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.